முன்னதாக வரக்கூடிய ஏவலன் காணவில்லையடா. வணக்கம் வருவதற்கு 6 மாத காலமாக போல இருக்கின்றது. அனுகிரகம் விளக்கப்பட்டதாக வரக்கூடிய நீ இன்று என்ன கால தாமதம்? என்ன கல்யாணம் பண்ணி 13 வருஷம் ஆகுது. அது தெரிந்த விஷயம் தானே. இதுவரைக்கும் என் பொண்டாட்டிக்கு குழந்தை எடுக்க குழந்தை இல்ல. உதவி தனி வேற பிறக்கமா? குழந்தை கிடையாது. இருவருக்குமே குழந்தை பாக்கியம் இல்லை. அப்புறம் அந்த எருமாலை வேண்டிக்கிறேன். என்ன எருமாலை? பெருமாளே உன்னை போல ஒரு குழந்தை பிறந்து விட்டா ஓ படி ஏறி என் குழந்தை இட்டு வந்து ஓ உண்டிய ஒரு 3 சுத்தி 3 சுத்துல என் புள்ள கை விட்டு வாரிக்கிறது வேண்டிக்கிறேன். போறன்னு வேண்டிக்கிறேன். அவரை பார்த்தா ஒரே ஒரு பெண் குழந்தை. அந்த ஆண்டவனுடைய அருளினாலே பெண் குழந்தை பிறந்து விட்டது. எனக்கு ஆட்டோ டோக்குங்க அடிக்குது. பள்ளியில பண்ணி செத்தா ஆண் பொண்டாண்டா பெண் பொண்டாண்டா மகாலட்சுமி மகாலட்சுமி சொல்லிட்டு குழந்தை உசுக்குள்ள போட்டேன். கல்விச்சாலை அதுல போட்ட குழந்தை விலகுஸ்து பச்சுக்குது. 12ஆம் வகுப்பு. சரி 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 பச்சிட்டு குழந்தை ஊர்ல எல்லாம் சொல்றாங்க வளர்த்தா இவன மாதிரி ஒரு பொண்ணை வளர்க்கணும். சச்சி பகைய குழந்தை குஞ்ச தலையை நிமிந்து பாக்காது. அப்படியே குஞ்சுக்கிட்டு வரும். என்ன பார்த்துக்கிட்டா கடை 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 மூத்திரம் பேசி அற்புதமாக வளர்த்திருக்கின்றாய். சமாள் சமாள் சமாள். நீ வேற எனக்கு உடம்பு செய்த அச்சு அச்சு உள்ள சரியில்லை. எனக்கு ஓட்டு வலியா வயிற்று வலி. அப்புறம் என்ன பண்ணிட்டா குழந்தைகள் எல்லாம் மாதிரியா வளர்த்து எந்த குறையும் கிடையாது. ஐயோ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வண்டி கட்டி வராங்க கொண்ட பாக்கிறதுக்கு. தக்க பருவம் அடைந்து விட்டதானே பெண் கேட்பதற்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வச்சு வந்து பாக்குறாங்க. என் பொண்ணு குழந்தைய பாக்குறாங்க வாடான்னு போயிடுறாங்க. வர்றாங்க என் பொண்ணை பாக்குறாங்க வாடான்ட்டு போயிடுறாங்க. ஒருவேளை அழகு ஏதேனும் குறைவா? குழந்தைகள் லட்சம் பாக்குங்க பொண்ணு அழகு வாழ்ந்தவள். ஆமா. இல்ல ஒருவேளை கண்ணுல எதனா கோளாரா? கண்ணி மினுக்காம்பு சிப்பால குழந்தைங்க கையல் விழி. ஆமா. இல்ல இந்த வாயில எதனா ஊமையா? வாய் செவ்வாய். இல்ல பல்லு உன மாதிரி இருக்குமா? பல்லு முட்டு போல இருக்குங்க. காது போன்ற காது. இல்ல கை எதனா அப்படி போனையா? கை கருணைக்காங்க மாதிரி இருக்கும். இல்ல ஒருவேளை கால் உணமா? வாழை தண்டு போல இருக்கும். அப்படி இருக்க வருகின்றார்கள். வேண்டாம் என்று ஏன் செல்கின்றார்கள்? ஒரு சின்ன குறையாச்சுமா. சின்ன குறையா? வேற என் பொண்ணு தவறு பண்ணிருந்தா அங்கே போட்டு தூக்கி போட்டு நக்கிட்டு நறுக்கி விட்டுருப்பேன். என்ன பார்த்து உங்களுக்கே தெரியும் கோணம். ஆமா. என் குழந்தை ஊர் உலகத்துல என்னமோ நடக்குது ஏதோ நடக்குது பட்சி கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க. அந்த மாதிரி பண்ணிருந்தா என் பொண்ணு வெட்டி போடுவேன். சபாஷ். என்னத்தான் குறை? என்ன குறை? சின்ன குறைன்னு சொன்ன. என்ன குறை? ஒரு 3 மாசம் முன்னாடி இருக்குது. வேற ஒண்ணும் கிடையாது. என்ன பண்ணாது? 3 மாதம் முழுவதும் ஒரு சின்ன குறையா? நீ தப்பா குழந்தை +2 படிச்ச பொண்ணாச்சா? எங்க வீட்டுக்கு எழுத்து விட்டுக்கிறேன். கல்யாணம் பண்ணி 10 வருஷம் போச்சு. அவனுக்கு குழந்தை கிடையாது. அதுக்கு என்ன இருக்குது? அவன் கொண்டாட்டி அவன் டைவர்ஸ் பண்ணிட்டான். அடடே 10 ஆண்டு காலமாக திருமணமாகி குழந்தை இல்லாத காரணத்தினா அவன் டைவர்ஸ். அதனால என் பொண்ணு பச்சை பொண்ணாச்சா? நாளைக்கு நம்ம கல்யாணம் பண்ணி போனா கூட நம்ம புருஷன் டைவர்ஸ் பண்ணிட்டா நம்ம வீட்டுக்கு தானே வந்துடணும். நமக்கு குழந்தை இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு தானே வந்துடணும். அதனால நம்ம முன்கூட்டி வாங்கி வச்சுக்கிறோம்னா அவன் தாலி காட்டுறானா கட்டலையா லபாகுனி பத்தி கபாகுனி அவன் கையில குத்தோம்னா வாய்ப்பான் பாத்து. குழந்தை பச்சை பொண்ணு ஸ்டார்ட்ல போட்டுக்குது. இன்னுமா உன் ஜென்மத்தை வச்சுக்கிறீங்க. தங்கச்சி நாய் பச்சை வா. என்ன தங்கச்சியா? எத்தனையோ ஆடைகளை பார்த்திருக்கின்றேன். இது என்ன ஆடை? தொடக்கூடாதா? சுருங்கி போட தொடாத. இது ஜப்பான் பால் சட் துணி. ஜப்பானு பால்
எங்க அண்ணன் போனாண்டா வெளிநாட்டுல இருக்கிறான். அண்ணனுடைய மகன் வெளிநாட்டுல இருக்கிறான். அவன் கொரியன்ல அமிச்சான். கொரியர்ல வந்துதான் இது கூட அயன் பண்ணி கொடுக்குறான். ஜப்பான் பால்சர் துணி. அடுக்கிறாமோ நம்முடைய தொழில் அது மொண்டாட்டிய தாலி அரைக்கிறது. அதுவும் நம்ம தொழில அடிக்கிற அடிக்கிற அதெல்லாம் ஆகுது. அன்னைக்கு வாங்கின டவுசர் இது. நம்முடைய தொழில் அதாங்க கொள்ளையடி. கொள்ளையடித்தல். ஆமா, குடிக்கிறது, கொள்ளை அடிக்கிறது, கண்ட பெண்களை கற்பழிக்கிறது. பார்த்தா சுப்பிரமணியம் அவனுக்கு சைடு இன்சு போல போய் நம்ம புடிச்சு கடிக்கிறான். என்ன கிடைக்கிறாங்க? காது புடிச்சு அம்மா மூதாவி அடுக்கிறாமோ நாம் என்ன செய்வது வழக்கு? சொன்னாங்க குடிப்பது, கொள்ளை அடிப்பது, என்ன ஒரு பெண்ணை கெடுக்கிறது. யாரையும் ஒண்ணு பார்க்க மாட்டேன். யாரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அப்பா நினைக்காது. யார நம்ம அக்கா தங்கச்சி விடுங்க. மத்த சொல்றேன் சிரிக்கும் போதே சூத்து வேலை பத்தி அடுக்கிறாமோ பருகுவோமே. அதை கொண்டு வா சீக்கிரம். ஓடியா ஓடியா. நமக்கு பிடித்தது ஊத்து. மிக்ஸ் பண்றது தண்ணியா தர போய் நீ சும்மா மட்டும் அப்படியே ஆட்டியா வேடிக்கலான்ற உடம்பு நேரத்துக்கு ஓத்துக்கு தின்னு ஆத்துக்குடியா நெடியா கூத்து வச்சுக்கிறேன். ரெண்டா கூத்து அடி அடி மூக்கு பிடிச்சி குச்சி விட்டுறியா? மூக்கு பிடிச்சி குச்சி விட்டுறியா? சாப்பிடா நீ தலை இருக்கும் போது வாழ தெய்வா உங்க எதுக்கு போய் நான் சாப்பிடுறது கிடையாது. யாரு? என்னுடைய நண்பர். நான் சொல்ற சாப்பிடுறான். நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடுறான் குத்தப்படாத. எங்கடா ஊத்துடா? கொஞ்சம் ஊத்துடா. குடிக்கிட்ட கம் நேரத்தை எதுக்கு நான் குடிக்க வரீங்க? ஏய் மச்சான் மூஞ்சில என் கைய வைக்க காலத்தினுடைய கொடுமை. நானா
ஏய் மிச்சிட்டு பாயிட்டு கொட்டுற போட்டா பாயிட்ட கொட்டுற யாரு மச்சான் இறங்கிட்டா புரிய மாட்டேன்னு சொன்னது நான் குடிச்சுட்டா நான் பிள்ளைகால என்ன அது குச்சா உங்களுக்கு எங்கிருந்து தான் ஆணவம் வருது பித்த வரும் போல தம்பி ஏற்றி விட்டு தம்பி மூணா தெரியும் எனக்கு இல்ல அதே மப்பி இறங்கி போயிடுச்சு எட்டு தங்கச்சி வரும் எட்டு சீக்கிரம் எனக்கு ஒரே ஒரு தங்கை ஒப்பற்ற மங்கை அலங்காரி என்று வரவழைத்து அண்ணனிடமும் சீரும் சிறப்போடு வளர்த்து வருகின்றோம். அவள் நம்மை சந்திப்பது வழக்கம். அவன் எதிர இதெல்லாம் காமிச்ச சீக்கிரம் தங்கச்சி பார்க்க வேண்டும். புறப்பட்டு வா. இல்வாழ்க்கை பண்பு பயணம் அது. அப்படி இருக்கும்போது இதோ தெரிகிறது, இதுதான் குந்தலபுரி நாடு. குந்தலபுரி நாடு, குந்தலபுரி நாட்டிலே ஆளுக்கான தங்கையாக அலங்காரி அழகவன் பெயர் பெற்று எந்த ஒரு குறைவை வாழ்த்து கொண்டு வருகிறேன். இருந்தாலும் அன்னையை பார்க்க வேண்டும். அண்ணா தங்கச்சி
உங்களை போய் நம்ம ஒரு மாசம் பொறுத்து வரோம். ஆமா, தங்கச்சி வழி மேல வெளிய வச்சு காய்ச்சிருக்கா. எங்க தங்கச்சி? உருளைக்கிழங்கு சாப்பிட்டாரு இந்து பசு பழுது தொண்டையை பழுத்து உருண்டியா இருந்தது. குச்சி அழுது உள்ள மணி என்ன ஆச்சு? டேய் எப்ப சாப்பிட்டாங்க? அப்படியே இருக்குமா? நெஞ்சில இருக்குது கோழி குண்டு மாதிரி குச்சி அமுக்கு எங்க போவோம்? எவ்வளவு திமிரு பாரு. என் வீட்டு வேலைக்கார நாய் எங்க என்ன பார்த்து கழுத்து அமுக்கிறேன். ஒண்ணு அமைக்கணும் ஜாக்கிரதை. சொல்லக்கூடாது. இது ஊட்டியில இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஏன் என்னது ஊட்டியா? ஏன் கொடைக்கானல் சொல்லலாம். மூட்டு நல்லா பல்லாடு. எத்தனை நாள் இருந்து என்ன அது உருண்டி உள்ள தண்ணி அனுப்புறாங்க. 5 லட்சத்துக்காக ஊட்டி உள்ள தள்ளி ஒரு பாதி கேட்டு வாங்கிக்கிறா. போன்மா ஊரியா கேட்டு வாங்கிக்கிறா பாதி. தங்கச்சி அண்ணா என் கூட பேசாதீங்க. என் கூட பேசாதீங்க. என் கூட பேசாதீங்க. என்ன சொன்னியா? என்றும் இல்லாமல் தங்கை இன்றைய இவ்வளவு கோபத்தோடு இருக்கின்றா. என்னம்மா எனக்கு இரும்பிலியே ஏன் கோப்பட மாட்டாங்க? கோப்பட மாட்டாங்க. ஏமா தங்கச்சி என்னமா நடந்தது? அண்ணா கோபப்படுகின்றாய். வீதியில போக முடியல. போற பாரு பழகார தங்கச்சி. அதான் போற பாரு தங்கச்சி என் மானத்தை வாங்குறாங்க. என்னை யாரு திருமணம் செய்துக்குவாங்க? நம்முடைய தொழிலை சொல்லி ஆமா இந்த வீதியில் சென்றால் உன்னை தவறாக ஏசுகின்றார்கள். தாலி ஆட்டம்
பையனுடைய நான் சொல்ல மாட்டேன்டா அத. சொல்றேன் சொல்லி காமிக்கிறியா? போனா சரி கண்ட பெண்களை கற்பழிக்கிறான் அவளுக்கு கல்யாணம் நடக்குற பத்தி அது காரி முயறாங்க நீ செய்த பாவம் எனக்கு தான் வந்து சேருது. இதை யோசிக்காமல்லாம் தவறு செய்து விட்டோமே. குடிக்காரனி கேக்குறாங்க பல்ல அடிப்பது ஒண்ணு திருடுறது. இப்படிப்பட்டவனுடைய தங்கையை யார் திருமணம் செய்துப்பாங்க? தங்கைக்காக அனைத்தையும் நான் இன்றே விட்டுவிட வேண்டும். நீ ஊத்தனா எப்படியா எங்கடியா தங்கச்சி அண்ணா இன்று முதல் கொண்டு குடிக்க மாட்டேன், கொள்ளையடிக்க மாட்டேன். கண்ட பெண்களை தாயாகவும் தமைக்கையாகவும் நினைப்பேன். இது சத்தியம் அம்மா. பாத்தேடா சத்தியமா நானும் இப்போ சரி ஒரு வாரத்துக்கு ஒரு வட்டம் குடிப்பேன். அதுவும் குடிக்க மாட்டேன். ஒரு வார்த்தைக்கு இல்லையா சத்தியமா சொல்றேன் நானு குடிக்கிட்டா விட்டுறேன். சைக்கிள குத்து வாங்கி வந்து வீட்டுல குச்சிக்கிறேன். விட்டுறேன் வீடு அதிகம் கதையத்துல நாரிப்படும். தங்கச்சி நாய கட்ட தங்கச்சி உனக்கு திருமணம் செய்ய வேண்டும். திருமணமா? நாடு நாடாக சுற்றுகின்றேன். நல்லதோர் மாப்பிள்ளை பார்க்கின்றேன். தங்கைக்கும் மனம் முடிக்க வேண்டும். டேய் திருமணம் நல்லா இருக்குமா? திட்டிமா இருக்குமா? கஷ்டமா இருக்குமா? நீட்டா இருக்குமா? குண்டா இருக்குமா? தெரியல பழகுமா நான் நானும் எப்ப அப்பனாங்கிறேன் சொல்லி தரமா தப்பா நினைக்காத மாடியா கல்யாணத்தை பத்தி எப்படின்னு சொல்றீங்க. காஞ்சிபுரம் போவோம். காஞ்சிபுரம் போறோம். கல்யாணத்துக்கு உன்னிப்பா கேள்வி நீ வாழ பொண்ணு. சரி சரி இது 1000 காலத்து மயிறு. 1000 காலத்து பயிறு பயிறு. தங்கச்சிக்கு நல்லதே சொல்லி கொடுக்கணும். இல்ல சொல்லவா பண்ண கூப்பிட்டு நல்லதையே சொல்ல வேண்டும். நம்ம காஞ்சிபுரம் போறோமா? காஞ்சிபுரம் போறோம். போயிட்டு செருப்பு கடைக்கு போறோம். ஏன்டா அங்க போற? செருப்பல் தான் சிறப்பா வாழ முடியும். அப்படியா? செருப்பு கடைக்கு போறோம். செருப்பு கடைக்கு போறோம். ஏன்னா நீ கல்யாணம் ஒண்ணும் தெரியாத பொண்ணு திட்டி பார்க்குமா காரங்களா இருக்குமான்னு கேட்டல. ஆமா அதுக்கு தான் நல்லா உன்னிப்பா கேட்டுக்க. சரி 2ஆம் கட்டம் பொழுது ஒண்ணும் தெரிஞ்சதுக்கு கல்யாணம் பண்ணிதான் பரவாயில்ல. தெரிஞ்சதுக்கு ஒண்ணும் நீ சொல்லி விடுவா. நான் சொல்றேம்மா. சரி உடனே நீங்க செருப்பு கடைக்கு போயிட்டு செருப்பு கடைக்கு போறோம். அங்க போய் என்ன பண்றேன், நான் வசதி இல்லாதவன் ஒரு 100 ரூபாய்க்கு செருப்பு எடுப்பேன். நீ எடுப்ப? நான் அப்படி கிடையாது. 500 ரூபாய், 1000 ரூபாய், 2000 ரூபாய், 3000 ரூபாய் நான் அப்படிதான் நான் எடுப்பேன். நீ வசதி கொஞ்சம் இருக்குது உங்க அண்ணன் பார்த்து எடுத்து கொடுப்பாரு உனக்கு. ஆமா இல்ல நம்ம 2 பேரும் போன வச்சுக்க. நான் எடுப்பேன். எனக்கு சைஸ் 10 நீ 9. யாரப்பா சொல்ற? தப்பா எனக்கு உனக்கு 9 சைஸ்மா நம்பரு. அது நீ செருப்பு எடுத்து ஃபர்ஸ்ட் கால்ல போடும்போது எப்படி இருக்கும்? டேய் முதல் செருப்பு கடைக்கு போடா. செருப்பு கால்ல போட்டா ஃபர்ஸ்ட் செருப்பு போட்டா டைட்டா போகும். ஆமா ஒரு 2-3 வாட்டி போட்டு கைட்டு பாரு லூசா போகும். விட்டு விடும். அதான் செருப்பு. ஐயோ அண்ணா தங்கச்சி கிட்ட என்ன சொன்ன? கல்யாணத்தை பத்தி சொல்லி கொடுக்குறேன். நல்லதா சொல்லி கொடுறான்னு தான் சொன்னேன். சரி கல்யாணம் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும்? பச்சை மிளகாய் மாதிரி இருக்கும். பச்சை மிளகாயா? பச்சை மிளகாய் மாதிரி இருக்கும். இருக்கும். அப்புறம் மண்டக்காய் மாதிரி ஆயிடும். மண்டக்காய் மாதிரி இருக்கும். சரி அப்புறம் கொஞ்சம் போவ சொரக்கா மாதிரி ஆயிடும். சொரக்கா மாதிரி இருக்கும். அப்புறம் கொஞ்சம் போவ அப்பூசணிக்காய் மாதிரி ஆயி டமாலி வெடிக்கும். எப்படி வெடிக்கும்? டமாலி வெடிக்கணும். எப்படி வெடிக்குமா? கல்யாணத்தை பத்தி சொல்றேன். அது தவிர இந்த நான் சொல்ல மாட்டேன். குழந்தைக்கு புரிகின்ற வார்த்தை எடுத்து வைக்க வேண்டியது தானே? நீ சொல்லு. அவன் சொல்றான் முதல்ல பச்சை மிளகாய் மாதிரி இருக்குமா, 2வது வெண்டைக்காய் மாதிரி இருக்குமா, 3வது சொரக்காய் மாதிரி இருக்குமா, 4வது வயிறு வீங்கி வெடிக்குமா. இது ஏடா குழந்தை கிட்ட சொல்றது? இதான் குழந்தை சொல்றது. அத்தை கேட்க மாட்டேன். தங்கச்சி அண்ணா திருமணத்தை நான் செய்து வைக்கின்றமா? அண்ணா
எனக்கு திருமதி போது வேண்டாம். ஆமாண்ணா, மலவள சோலைக்கு சென்று ஆடி பாடி மகிழ்ந்து விட்டு பிறகு வந்து நான் திருமணம் செய்துக்கிறேன். அப்படியா? ஆமாண்ணா. மலரோட சோலையில் ஆடி பாடி நீ மகள் ஆமா, நாடு நாடாக சுற்றி இளவரசரை நான் பார்க்கின்றேன். அப்படியா? புறப்படு. ஆமாண்ணா. தங்கச்சி ஒண்டியா போது உன்னை நம்பிதான் விட்டுட்டு போறேன். தங்கச்சிய பத்திரமா பாத்துக்க. யாரு ஒப்பாயில ஏதாவது முழுசா கேளு. ஏதாவது தங்கைக்கு ஆபத்து நேர்ந்தால் உனக்கு 3 டசன் உத. 3 டசன் உத பொறுப்பு வச்சுட்ட பஞ்சாயத்து. எத்தனை டசனு? 3 டசன். ஞாபகம் வச்சுக்கிட்டு தங்கச்சிக்கு பாதுகாப்பா இருக்கணும். புரிகின்றதா? நான் பாத்துட்டு நீ போய் வாங்க. புறப்படு. பல்லாண்டு இது வரைக்கும் நீ மலை வந்த பாலம் ஜாலியா பாதிக்கு போறான். ஆமா, கல்யாணமும் போவானா? எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம், எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒரு 2-3 மாசம் ஆகட்டும். என்ன இது இப்ப 2-3 மாசம் தான். ஏன் 10 வருஷம் போட்டோம் போ. ரைட்டு, தடி வச்சு போகும் போது எனக்கு பயமா இருக்குதுடா. 45 வயசு கல்யாணம் பண்ணீங்கன்னா நல்லா இருப்ப நீ. சரி, அண்ணன் வந்து பிரகாரம் மலைவாய்க்கு வந்துட்டேன். இத பாத்தாயா? என்ன மேல சொல்ல போறக்கலாம்? மல்லி. ஏய் மல்லி. மல்லி. இது என்ன மலர்? கனகாமரம். ஏய் கனகாமரம்டா. கனகாமரம். அது என்ன மலர்? அதான் சாமு வண்டி. ஏய் சாமந்தி. சொல்லு. சாமுஞ்சி. சாமந்தி. சாமந்தி. ஆமா, அது என்ன மலர் சொல்ல போறக்கலாம்? இதான் கோஜாப்பூ. ஏய் ரோஜாடா. ரோஜா. சரி, மலங்களை பறித்து ஆரம்ப தொடுத்து கார்மிக குந்தில சொன்னா எப்படிதான் இருக்கும்? ஆமா, நல்லாதான் இருக்கான். பாவாடியா? ஆமா, இதெல்லாம் இன்னும் ஆடா. இதெல்லாம் உனக்கு என்ன தெரியும்? இப்ப பேசுன்னு எது? இதா இப்ப எங்க போனாலும் இதா நாங்கெல்லாம் புள்ளிங்க. புள்ளிங்க பிள்ளைகள். என்ன மேன ஐயா? இது பாவாடியா டவுசரா? நீ காத்து ஃப்ரீயா போட்டுது. சரி, பேசுற நேரம் தெரியல. போலாமா? அப்படியே நான் தூங்கியே
அண்ணன் மலை வந்து பாத்துட்டேன். ஆமா அடுத்தது கிளம்பு. அங்கிட்ட ஓடி வா. நல்லதொரு மாப்பிள்ளை பார்க்க வேண்டும் என்று 4 நாளாக தேடிக்கொண்டே வருகிறேன். இதுவரை எந்த மாப்பிள்ளை சரியான மாப்பிள்ளை கிடைக்கவே இல்லை. காலகட்சி வழியா வரும் அழகான மரணம் போல் தெரிகிறது. ஆனால் பசி மயக்கம் நடக்கவே முடியவில்லையே. தண்ணீர் தாகம் வேறு அதிகமாக இருக்கிறது. ஒரே மயக்கமாக இருக்கிறது. அம்மா அழகான மனசுல வந்து விட்டோம். ஐயோ யாருன்னு தெரியலையே. மழை நடக்கிறாங்களே. படுகொலை மறைக்குது. ஆமா தண்ணி போட்டு தாங்கலாமா? தண்ணி போட்ட பத்துக்கிறாங்க. ஏய் தாகத்துக்குடா. இது எழுத்து பசி பாப்பா என்னன்னு கேட்க. நான் மூச்சுக்கிட்ட பாக்குறேன். மூச்சு இல்லையம்மா. அங்க மூச்சு வரா. இந்த பக்கம் தலையாங்க. ஏம்மா எனக்கு சூத்த குடுத்துட்டு வாய புண்ணா இப்ப பண்ணாது. எப்படியா அந்த பக்கம் தூக்குறேன். நீ இந்த பக்கம் தூக்கு. என்ன தூக்கு தூக்குமா நீ? சீக்கிரம் லைட்டா டென்ஷன். அவன் எந்த கடையில தான் அரிசி வாங்கிட்டு அம்மா? நான் எல்லா கடையிலும் அரிசி வாங்கிட்டு எனக்கு பேர் ஆகுது அம்மா. அப்புறம் மன்னிக்கணுமா? இவன் எத்தனை பேர் கலப்பிருக்கீங்க? மயக்கத்தை தட்டு தடுமாறி அப்படியே போய் நானும் பாக்குறேன். தெரியாம பண்ணேன். இதெல்லாம் என்ன கை வைப்பியா? அடிக்கடி தெரியும் ஆளுக்கு. அவர் மயக்கமா இருந்தாரு. யாருன்னு தெரியல. என்ன தவறா நினைக்காதரா. நீங்க யாரு? ஒரே குழந்தை இப்ப மானாங்கனியா தலையை பாக்குறீங்க. நினைக்க கட்டி பிடிக்கிறீங்களா? மானாவரியா சொல்றேனே அப்படின்றீங்களா? அது கருப்பு அழிஞ்சு போச்சுன்னா நான் எத்தனை ஷாம்பு வாங்கி பூசுவேன் குழந்தைக்கு? கருப்பு கருப்பு அதான் சொல்றேன். கருப்பு அழியாதுங்க. நம்ம நல்லவனை நீ உலகத்துல பார்த்திருக்கவே முடியாது. என்னால யாருக்கு எந்த ஆபத்து வராதுங்க. நான் ரொம்ப நல்லவன். நீ நினைக்கிற மாதிரி ஆளு நான் இல்ல. ஐயா நாடு வடமத்திராபுரி. அந்த நாட்டுக்கு இளவரசன் நான். அவரு அந்த நாட்டுல நாடு நாட்டுல பல்ல ஆபரேஷன் பண்ண எனக்கு கரெக்டா இருக்கும். ஆமா ஒரு நாட்டு இளவரசரா விடக்கூடாதுடா. எனக்கு ஒரு பாத்துருமே. நீ கரம்பாரி போய்க்கிற என்ன பண்ணுப்பா? அவனு உன்னை சொல்லி தப்பு இரு. கம்மி பேசி முடிக்கிற கம்மி இருக்கியா? கேட்டுடா இரு. நீங்க ஒரு இளவரசன் குழந்தை. இது வரைக்கும் அதுக்கு மேல நம்மளுக்கு நேரம் சரியில்லையம்மா. நம்ம தாய மாரியா தாயே தாயே நீ கோயிலுக்கு லீவ் போட்டு ஏறி வேலைக்கு போட்டியோ? ஏறி வேலை வீட்டுல போக மாட்டான். சொல்லு அதுல குழந்தையோட பிரார்த்தனை கேட்டியா? பேச போறாங்களா அவங்க? நீங்க யாருன்னு சொல்லவே இல்லை. மயக்கத்துல வந்தாலும் எந்த இடத்துக்கு வந்து எனக்கு தெரியல. கூச்சப்படாதீங்க. நீங்க வந்து வந்துக்கிறீங்க. லைட் வர ஒத்துக்காத கல்யாணம் அப்பதான். அப்படியா? சரிடா. இது வரைக்கும் ஒரு ஆம்பளை பாத்து போனது இல்ல. நீங்க எப்படி என்ன கட்டி பிடிச்சிங்க? நான் என்ன பண்ணுவேன்? அண்ணன் பார்த்தா சொன்ன
நீங்க ஆண்கள் கட்டி புடிச்ச தப்பு. அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்ச பெரிய லவுடி. அவங்க அண்ணன் லவுடியா? சும்மா ஏன் பேச. ஆமா, அவங்க என்ன வேலை செஞ்சுங்கிற நீ? காவலாளி மாதிரி தெரியலையே. ஏய், நீ வேற ஒரு வேலை செஞ்சுங்கிற. ஏய், இங்க வாடா, அங்க வாடா, சொல்றது வாங்கிக்கிடா. என்ன என்ன வேலை செஞ்சு தெரியுமா? பவுடர்ஸ் வேலை செஞ்சுங்கிற. என்ன பாடிஸ் வேலை செய்ய வாங்கி சொல்றேன். மாமா வேலைன்னு சொல்றாரு. அவரு பத்தி நம்மளுக்கு பத்தி தெரியும். 36 டசன் காவலு. அது வரை காவல் வர நோட்டிக்கு பம்பளம். என்னங்க? ஆமா, நீங்கள் யாருங்க? நாட்டுக்கு இளவரசன். உங்களுடைய பேர் என்ன? எந்த நாடு நீங்க? ஆமா, என்னோட நாடு கொந்தளபுரி நாடு. கொந்தளபுரி நாடு. ஆமாங்க. ஆனா எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா ஆமாங்க வேற மாதிரி ஆயிடும். நான் எதுவும் பண்ணேங்க. ஏதோ வந்து மயக்கத்துல கட்டி பிடிச்சேன். அதுல நான் பாத்தியா எவ்வளவு தெரிஞ்சு சொல்றது பாத்தியாடா? ஆனா உங்களுக்கு உங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டதா? திருமணம் ஆகலைங்க. என்ன சரிப்பா ஒரு புடி புடிச்சு எப்படி பிடிக்கணும் சொல்லுங்க. எப்படி பிடிக்கணுமா? இது வரைக்கும் ஆண்கள் பாத்தீங்க பாத்ததே கிடையாது. ஆண்கள் முகத்தையே பார்த்தது இல்லையா? ஆமாங்க. அப்போ கூட வரவங்க யாரு? அவங்க அவனுடைய காவலாளி. காவல் ஆண் இல்லையா? அப்போ ஆமா. இளவரசியை பார்த்தது கிடையாது. இதுவே கல்யாணம் பண்ணி கட்டி பிடிச்சீங்க. உங்க மீதி இது வச்சு எப்போது இந்த பெண்ணை கட்டிப்பிடித்தேனோ அவரை மறுபடியும் கட்டிப்பிடித்துக் கொள்ளும். சாப்பிட்டுருக்கிறாமா? நீ காவலுக்கு தானே வந்த. உனக்கு ஒரு நல்ல வேலை இருக்கு தெரியுமா? காவலுக்கு வந்தியா? அந்த பெண் மீது கரம் எப்போது பட்டு விட்டதோ அப்பவே அவர் எனக்கு சொந்தமானவன் ஆயிட்டான். அவரை எப்படி வழி கொண்டு வர எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். நீ பொட்டிக்கார் பக்கமா என்ன கொஞ்சம் வேடி பாக்குறியா? 36 டசன். உருக்கு நின்னு சமாதானம் பண்ணி எங்க 2 பேரும் ஒண்ணு சேர்த்து வச்ச. உனக்கு என்னென்ன தேவையோ மொத்தம் நான் செய்யறேன். கவலைப்படாது. நீங்க 2 பேரும் இப்ப நீங்க 2 பேரும் ஓட்டு போட்டுருங்க. ஒத்து போட்டுருங்க. பேசிட்டியா? ஆமா. உங்களுடைய பேர் என்ன? அலங்காரி. அலங்காரி. என் பேர் நல்ல. ஆமா ஆமா. என் தங்கைக்கு நல்ல மாப்பிள்ளை பார்க்க வேண்டும் என்று வேகமா வந்தேன். அப்படியா? ஆனா இந்த காலகட்டத்தில் எப்போது உங்களை பார்த்தேனோ அப்பவே மழை மழை போட்டீங்க. என்னங்க தண்ணி தெரிய போறீங்க? எப்படி பார்த்தேனும் வேணாம். எனக்கு பயன்படுத்தி ஆம்பளை பார்த்தது கிடையாது. கூசப்பட்டு வேற ஒண்ணும் இல்ல. அது ஆம்பளை பாத்துருக்காதா? அது பார்த்தாலே எனக்கு தெரியும். நான் பாக்குறேன். நீ வா. அலங்காரி எப்போது கல்யாணம்? எப்போது பார்த்தேன் மணந்தால் உன்னைத்தால் மணக்க வேண்டும் போகாதீங்க. ஒரு நாட்டுக்கு இளவரசங்க நானு. உங்களுக்கு எந்த வித குறையுமே இருக்காது. கடைசி வரை கண்கலக்காமல் காப்பாற்றுவீங்க. எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான். அண்ணனுக்கு தெரிஞ்சாதானே? அண்ணன் நேரம் பேசுறாங்க. நான் பேசுறேங்க. நீ எனக்கு திருமணம் செய்தீங்கன்னா என்னுடைய அனுமதி கேட்டு அவங்களுக்கு திருமணம் செய்திருக்கிறேன். அப்படியா? ஆமாங்க. திருமணம் செஞ்சுக்கலாமா? ஆமா. திருமணம் நினைக்கும் போது நடக்கும். அன்மையிலேயே
எங்க தங்கச்சி வந்தான் ஒருவன் வந்தான் மீக்குமா மீன் தான் கீழே மயங்கி விழுந்தான் கீழே. அவங்க பேசிக்கின்னு கீசிக்கின்னு இருக்குது. என்ன அப்படியே முட்டா இதெல்லாம் பண்ட வெட்டி போட்டு ஒண்ணு இல்ல உடைக்கலையா பேசிக்கின்னு யாரு இருந்து பார்க்க வந்த சண்டி போய் ஆட்டிச்சு பாரு பணம் வருமா? என்ன என்ன வெண்ணிருந்து ஒரு நாட்டு இளவரசருக்கு மனமுடித்து வைத்தா அதை வச்சு நம்ம ஓட்டி கொண்டு சிறப்பாக வாழலாம். கொள்ளையடித்த கற்பழித்த அனைத்தையும் தங்க காய்க்க விட்டு விட்டு அப்பா நினைக்காதீங்க. இங்கதான் விட்டு போன காணம் கொஞ்சம் போய் பாப்போமே. யாரோ ஒருவனோடு ஆடி பாடிக்கொண்டு செல்கின்றாள். என் எண்ணமே அவன் யார், எப்பேற்பட்டவன், பணக்காரனா இல்ல ஏழையா? புறப்படு. இதயமே சொல்லும் போது நினைச்சான் காவல் வைத்து விட்டு சென்று யார் தெரியுமா? ஒரு பிராமணி அவங்க நல்ல அடிக்காதரா. அவரு உனக்கு இதை வாங்கிட்டா சொல்றேன். யாரு ஐயா? அவரு ஐயோ அம்மா என்னடா சொல்றேன். சனி நான் தொடர்ந்து கிடையாது. எந்த தேவையா போய் கடிச்சு எனக்கு காப்பாத்துறா. அந்த நுனி வந்து அந்த நுனியில பட்டு பாப்பா அது கலங்கி போகுது. மேல ஏறி என்ன நடக்கு போல. நந்த வந்து பார்த்து விட்டு ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை என்று செல்லம் கொடுத்து வளர்த்தா என்னடி தைரியம் இருந்தால்
என் தங்கையை கொடுவாய். ஏய், கண்டு கூட நின்னா நல்லதுக்கு இது வேலை ஆயிட்டு இருக்காது. ஏய், அது இல்லைங்க, நான் கண்டு கூட பண்ணிருந்தேன். ஏய், அவனை யார் தெரியுமா? கொல்ல ரவுடி நானு. பழைய வெண்ணாரப்பட்ட பொட்ட ரவுடி. ஐயா, நான் யாரும் அவன் வாய் சுத்தல என்னுடைய நாடு வடமதுராபுரி நாடு. எந்த நாடா இருந்தாலும் யாரு? நான் ஒரு இளவரசன். இளவரசனா? ஆ. ஐயோ, உட்காரு. சத்தியமா கூட்டு கூட்ட பாருல நான் வரைக்கும் குச்சிங்க அந்த கீசி அவங்க இளவட்ட சொன்னாட்டு தொங்கி குட்டிய போய் ஏய், என் தங்கச்சி யாரு? என்ன வேற புடிச்சா பாரு புள்ளியா எல்லாத்தையும் பிச்சு வாழை போட்டு பழகுமா எப்படி இளவரசரு விடலாமா? அதான் சார் கூட பிறந்த அண்ணனுக்கு மேல வந்து உட்காரு. அண்ணன் அடிக்கிறதுக்குடா. அவ்வளவு உட்கார சொன்னோம், நான் பாத்துக்கிறேன். ஐயா, அந்த ஆளு இருக்க சரி, சரி, சரி. நான் இப்போ சொல்றேன். எங்க 2 பேரையும் ஒண்ணா சேர்த்தாக்கா நான் வாங்கி தரேன்னு சொன்னேன். கண்டிப்பா நான் வாங்கி தரேன். இவரை சேர்த்து வாய். நல்ல தேவை செஞ்சுக்கிறா. நமக்கு தேவை. அங்க போய் ஆச்சுங்களா கையில ஆன்சர் கேட்பாங்க. இல்ல உடம்புல ஆன்சர் கண்ணு கேளுன்னு ஏய், ஒரு இளவரசரா இல்ல இருப்பாரு. சரி விடு எங்கள் தங்கையை நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். மனமாறு ஏற்றுக்கொள்கிறேன். அப்படி என்றால் என்று திருமணம் திருமணம் தானே உடனே பண்ணிடணும். நல்லபடி நடக்க வேண்டும் என்றால் ஏய். இப்போ அனைவருமாக சேர்ந்து என் நாட்டுக்கு புறப்படுவோம். என் தந்தையை சந்திப்போம். சம்பந்தம் பேசி திருமணத்தை இப்பவே முடிக்கிறேன். நீங்கள் முன்னால் புறப்படுங்க. வெள்ளிக்கிழமை பண்ணிட்டு வந்துடுறேன் வெள்ளிக்கிழமை நாளை இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதுவும் பிறந்து போன வீட்டுல இருந்து கூட்டு வரலாமா? யார் ஏன் கூட்டு போவோம்? வெள்ளிக்கிழமை மணமாலை. என்னங்க நாங்க வந்துடுறோம் ஏற்பாடு பண்ணி பொண்ணை கூட்டு ஏய், என்னத்தை ஏற்பாடு பண்ணி வையா? சொல்றேன் கூட சிக்கல் சரி, அப்புறம் போயிட்டுமா? அப்புறம் நான் போயிட்டு பத்திரமா ஜாக்கிரதையா வந்து ஒரு மூணு மணி போல ஆளு தங்கச்சி அண்ணா, தெரியாம எடுத்து விட்டேனம்மா. ஐயோ 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 ஐயோ. ஏய், நீ கட்டி போய் அந்த பையன் கேக்குறான் ஆம்பளை மாட்டான்னு கேக்குறான் அவளுக்கு என்னடா தெரியும்? அவன் இப்ப சொன்னான் அவன் கட்டி போயிறாரு அவர் ஆம்பளை அந்த பொண்ணை கட்டி சொல்லி இந்த பையன் வந்து அந்த பையன் சொல்லுது நான் தான் சொன்னேன் கணவன் மனைவி இல்லை. நான் சொன்னேன் அவருக்கு பொண்டாட்டி இல்லடா அது தப்பிச்சா ஓடாது அப்படின்னா அவன் நின்னு நிதானமா பாக்குறான் தங்கச்சி அண்ணா, உன்னை என்னமோ நினைத்து அப்படியா? அருமையான இடத்தில் மாப்பிள்ளையை நீயே தேடிவிட்டால் எனக்கு கஷ்டம் இல்லாமல். காட்டு மாறியாட்டா சுச்சி ஊத்து போட மாறியாட்டாவா ஏய், தங்கைக்கு சகலவித அலங்காரத்தை பண்ணி எங்க அழைத்து செல்ல வேண்டும். வடமதுராபுரி. அண்ணா, நீங்க காலத்து வைங்க, இதுல நான் பாத்துக்கிறேன். இந்த சிறுவன் கிராமத்தை சேர்ந்த திருவாடு கிராமத்தை சேர்ந்த லட்சுமி குமார், மோட்டூர், சவுந்தரராஜன், சரண்ராஜ், சர்க்குணன்ராஜ், சரவணன் இவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இதோ மதுராந்தகம் வட்டம் களத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த ஏழு எனக்காக 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கிறார். அண்ணர் அவர்கள் நலமோடு வளமோடு வாழ வேண்டும் என்று பார்த்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கமலா ஐயா, என்னடா இது? என்னுடைய மகளுக்கு தகுந்த ஒரு மனதை தேடி வருகிறேன். என்னுடைய மகன் நல்ல தம்பியை கண்டிப்பா நல்ல மாப்பிளையா பார்த்து தேர்ந்தெடுத்து கண்டிப்பா நல்ல இன்னைக்கு நாடு நாடாக சென்று எங்கெங்கோ சுத்தி திரிந்து இருந்தாய். ஆனா நல்லது ஒரு மாப்பிள்ளை கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி தங்கச்சிக்கு தகுந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கவே இல்லப்பா. கிடைக்கவில்லையா? ஆமாப்பா. என்னடா சொல்லுகிறாய்? ஆனா நாடு நாடா சென்றீடா ஒரு காலகத்தின் வழியா போகும்போது என்னையும் மீறி ஒரு தனி மயக்கம்.
மயக்கம் வந்து விட்டது. அந்த மயக்கத்துல தவறி கீழே நான் விழுந்துட்டேன். விழுந்து விட்டாயா? அந்த நேரத்துல ஒரு யாரும் சொல்லமா ஒரு பெண், அழகான பெண். அழகான பெண்ணா? ஆமா. என்ன நடந்தது? எனக்கு நீர் கொடுத்து உயிரை காப்பாற்றினார். மயக்கமாக இருந்த நேரத்தில் நீர் கொடுத்து உன் உயிரை காப்பாற்றி இருக்கிறார். ஆமாப்பா. நல்லதானே செய்திருக்கிறார். நல்லதா அதற்கு ஏன் பயப்படுகிறாய்? உயிரையே மறுபடியும் திருப்பி கொடுத்ததா என் மனசு அந்த பொண்ணுக்கு திருப்பி கொடுத்தேன். அட பாவி, உன் தங்கை கேட்ட நல்ல ஒரு மனநல தேடி வருவாய் என்று நினைத்தால் அதை விடுத்து விட்டு நீ ஒரு பெண்ணை காதலிக்கின்ற கூறுகிறாய். தெரியாம நடந்து விட்டதப்பா. அந்த பெண் யாரும் நீங்க பார்க்க வேண்டுமா? ஆமா, இது வந்து கொண்டே இருக்கிறாங்க. அண்ணன் நம்ம வந்தவருக்கு வந்தா அடே, டே, டே, டே. பாடு வேடிக்காரு வரணும். எங்க விடுவாங்க? எங்க விடுவாங்க? ஏய், பார்த்தாயா மாலை மாளிகை மூணாவது பெரிய பணக்கார நாட்டில் அவன் தகர்த்து வாழ போறான். ஓடி வா, ஓடி வா, ஓடி வா. திரும்பி வர ஃபுல்லா சாப்பிடலாம். அரண்மனை அரண்மனை, ஆஹா. அவன் திருப்பி தந்தை. மன்னர். வணக்கம், 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 வணக்கம். வாழ்க வாழ்க வாழ்க, நலமோடு வாழ்க. தந்தை அது உன் மூஞ்சி கிடையாது. ஏய், அம்மா மூஞ்சி இருக்கா, உங்க மூஞ்சி பெருசு கட்டிலையான்னு மூஞ்ச பார்க்கதான் என்ன வந்திருக்கீங்க. இல்ல சொல்றேன். உங்க அப்பா ஒண்ணு குடிச்சிட்டு வந்து எங்க அம்மாவை நீ பாக்கல. அதான் சொல்றேன். எங்க அம்மாவை நீ பார்த்து வச்சுக்க. அதுதான் கண்ணு இல்ல எனக்கு பாக்கிறதுக்கு. ஏய், மணமேடை போட்டு இல்ல மணப்பெண்ணை தந்தை அலங்காரியை பார்த்த பிறகு அதற்கு பிறகு ஏனென்றால் முதல் முறை மணப்பெண்ணை என் தந்தை தான் பார்க்க வேண்டும். அது சாவு வண்டில வந்து அலங்கார ஊர்தி காரட் வண்டி. முதலிலே அகசகன மாதிரி சொல்றியாடா? நினைக்காதீங்க. குழந்தை அப்ப பாருக்கு போய்கிட்டா பாரு முடிச்சுட்டு வந்துடும். மாடுகா? எங்க பாருங்க? இந்த டியூட்டில பாரு இந்த புறத்துல பியூட்டி பார்லர். டேய், டேய், டேய். அந்த பாரு கட்டிட்டு மலுக்குமா டியூட்டி பாரு அந்த புறத்துல எடுத்துட்டு வைக்கிறாங்க அது மாதிரி. ஆரம்பத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரே ஒரு வார்த்தை கூட நல்ல வார்த்தையே கிடையாது. ஏய், போயிட்டு வா, தம்பி. சீக்கிரம் ஓடு, சீக்கிரம் ஓடு. வா. ஓடு, ஓடு, சீக்கிரம். அந்த குட்டில கட்டு. ஏய். ஓடியா, ஓடியா, ஓடியா. தங்கச்சி. ஏய் அந்த துணிக்கு சுத்திட்டு கொண்டு போறா. ஏய். மூதேவி. தூக்கி கீழே போட சொல்லு. கொல்லு அச்சா மூஞ்சில வைக்கணுமா? கொல்ல பின்னாடி போறா. நம்ம பொண்ணு என்னுடைய தங்கை. மாமா அட பாவி, இவளா உனக்கு கேட்ட மணப்பெண்? பார்ப்பதற்கு எனக்கு அருவருப்பாக இருக்குதுடா. என்னடா இது சோதனை? ஏன்பா என் தங்கைக்கு என்ன குறை? இளவரசர் அவர்களே, வேண்டாம் என்று சொல்ல இல்ல 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 இருக்கு இதெல்லாம் நாங்க வந்து சேங்கா பத்திர மாதிரி இதெல்லாம். காதல் எடுத்துறா. எப்ப அப்படி சொல்லுங்க. நான் பேசுறேங்க. சீக்கிரம். வேண்டாம்டா. நான் சொல்லாதீங்கப்பா. சொல்றதை கேட்றா. தெரிஞ்சோ தெரியாம காதல் எடுத்து விட்டேனப்பா. நீங்க தான் இருவரை ஒன்று சேர்க்க வேண்டும். யாரை பொண்ணு நினைக்காதீங்க. அதுக்கு பெருசாகுது ஏய். மனசு. அது தப்பா நினைக்காம மனசு இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவர் என்று என்ன சொல் படித்தான் எதுவுமே நடக்கும். நான் சொல்லியே நீ சொல்லியே எதுவும் நடக்க போறது கிடையாது. இந்த காலம் பார்த்து எப்படி நடக்குறாங்க. ஏமா போச்சு. ஒரு வார்த்தை சொல்ல வார்த்தை வருது. நீங்க அந்த மாட நடக்க போவது கல்யாணம்டா, கல்யாணம். அதனால் உங்கள் இருவருக்கும் திரும்ப ஏற்பாடு செய்கிறேன். சீக்கிரமாகட்டும். பெத்தும் 10 15 சாவணும். 16 செல்வங்களோடு வாழ வேண்டும். மூச்சு பத்தியாதுங்க. பல்ல கைட்டு போடுறது. ஏய், 10 பெத்து அது நேரம் சாவணும். 10 தான் பெத்து 16 எப்படி சாகும்? உன்னை எப்ப கூட்டி போட்டு போறோம். கூட அறிவேங்கடா உனக்கு. சரி ரெண்டு பேருக்கு பாத்து உன்னை விட்டு பிரியப்படவே இல்லை. அண்ணா இருந்தாலும் புரிய வேண்டும் என்பதோ கட்டாயம். காலத்தினுடைய சூழ்நிலை
இன்று போல் என்றென்று மஞ்சள் குங்குமத்தோடு நம்முடைய தாய் வீட்டின் பெருமையை இளவரசர் அவர்களே, என்ற வருத்தமா உங்கள் இருவருக்கும் வருத்தம். கண்ணை இமை எப்படி காக்கிறதோ அதை விட தாய் தந்தை பத்திரமாக பார்த்துக்கணும். தாய்க்கு தந்தையாகவும் தந்தைக்கு தாயாகவும் நானே வளர்த்ததினால் புரிவதற்கு இறக்கோ விடவில்லை. புறப்படுகின்றேன். பார்க்கும் ஒரு தெரியுது. தங்கச்சி, என்னை விட என் தங்கை மீது அதிக பாசத்தை வைத்தவன் அல்லவா? அடிக்கடி கேட்கும் போதே எடுத்து கொடுப்பா சத்தியம் கிடக்கும். ஆலகாலன் அவர்களே, நீங்கள் தங்களுடைய நாட்டை விட்டு தண்ணி குடுத்த உடம்புக்கு ஆகல. கொஞ்சம் மட்டும் வேலை செய்யுது இப்பதான். புது தண்ணி இல்ல வேலை செய்யுது. கொஞ்ச நேரமான வேலை செய்யும். என் மகன் வேலை செய்யுந்தா அவனுக்கு எதற்காக என்னை தடுத்து நிறுத்துறீர்கள்? நீங்கள் இந்த நாட்டை விட்டு போகவே கூடாது. அப்படி என்றால் எங்களோடு தான் இருக்க வேண்டும். பெண்ணை கொடுத்து விட்டால் எங்களுக்கு இங்க என்ன வேலை? நான் வருகின்றேன். நெல்லுங்கள், அவசரப்பட வேண்டாம். என்னுடைய வார்த்தையை கேளுங்கள். உங்களுக்கு இடம் உண்டு. எங்கள் நாட்டிலே நீங்கள் தங்கியிருங்கள். நாங்கள் எப்படி தங்குவது? இந்நாட்டு மக்கள் குறை கூற மாட்டார்களா? ஏன் பெண்ணை கொடுத்தா பெண்ணை கொடுத்தா ஓகே ஓகே ஓகே. பெண்ணை கொடுத்தா இங்கே தங்கிவிட்டார் என்று என்னை ஏற்றுவார்கள். நான் புறப்படுகின்றேன். நெல்லுங்கள், நான் என்ன சொல்லுகின்றேனோ அதைத்தான் என்னுடைய நாட்டு மக்கள் கேட்பார்கள் தவிர உன்னை ஒரு பொழுதும் கேவலம் நினைக்க மாட்டார்கள். அதனால் நீங்களே உங்களோட இருக்க வேண்டியதுதான். சும்மா எப்படி இருப்பது? இங்கே ஏதாயிலும் வேலை கொடுத்தால் செய்து கொண்டிருக்கின்றோம். ஏதேனும் வேலை வேலைதானே. ஆமா, வேலை செய்தால்தான் என்னுடைய நாட்டிலே அமைச்சர் பதவி காலியாக இருக்கிறது. அம்மா சோறு இருந்தா அந்த போதும். அமைச்சர் பதவி உங்களுக்கு தருகிறேன். அவ்வளவுதான். ஆமா, அமைச்சர் பதவி கொடுத்துருங்களா? சந்தோஷங்க. கொண்டு இந்நாட்டு மக்களையோ உங்களையோ கண்ணிமை போல் காத்து ரட்சிப்பதுதான் இந்த சபாஷ் சபாஷ் சபாஷ். உங்களை பாராட்டுகிறேன் பாராட்டுகிறேன். நீ ஆட்ட ஏய், சரி, கை வைக்கிறேன். திருமணம் முடிந்தது. இவள் இருவரும் சின்னம் சரியவர்கள். ஆனால் நகரோடு வருகின்ற இந்நாட்டு மக்களை கண்காணிக்கின்றனர். திருமணம் நடந்து விட்டது. தங்கைக்கு திருமணம் முடிக்காமல் மனம் முடித்து விட்டாரே மகன் என்ற கோபம் உங்களுக்கு அறவே இருக்கவே கூடாது. இருக்கத்தான் செய்கிறது. இந்த நேரத்தில் நான் நல்ல ஒரு மாப்பிள்ளையை பார்த்து தங்கைக்கு திருமணம் முடிப்பது என்னுடைய கடமையப்பா. சரி, இருந்தாலும் உங்களுக்கு முதலில் ஏற்பாடு செய்வது அரண்மனை இருக்கக்கூடிய அண்ணனுடைய கடமை. இப்போது சென்று உங்களுக்கு வேண்டிய ஏற்பாடு செய்து முடிக்கிறேன்.